பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 18 அதிகாரம் 29 வசனம். சங்கீதம் 18:29 ஒருவர் வாசிங்க. இந்த மாதத்துக்கு தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். 18:29 வாசி. 28:29. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. அப்ப இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உம்மாலே கர்த்தராலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன், என் தேவனாகிய கர்த்தராலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். சேனை எது, மதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு விரோதமாய் அல்லது நமக்கு கண் முன்பாக காண்கிற எல்லாமே ஒரு சேனை போல, ஒரு மதிலை போல இருக்கு. ஐயோ, இதை நான் எப்படி கடந்து போவேன், இந்த சூழ்நிலையை நான் எப்படி கடந்து போவேன் அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்குது பாருங்க. ஆனால் பாருங்க, இந்த வசனத்தை தியானிக்கிற பொழுது நான் கர்த்தர் ஒரு செய்தியை கொடுத்தார், ஆவியானவர் அதை நான் எடுத்து வைத்து விட்டுட்டேன். ஆனால் நேற்று தியானிக்கிற பொழுது டோட்டலாக கர்த்தர் மாற்றிட்டார். கர்த்தர் சொன்னார், நீ இதை குறித்து பேசு, என் ஜனங்களை பயப்படாதே என்று சொல். அப்போ இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, நான் உன்னை பலப்படுத்துகிறவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நீ எப்படி ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவாய், எப்படி ஒரு மதிலை தாண்டுவாய்னா, கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அவருடைய பலத்தை கொண்டு அந்த காரியத்தை நம்மை செய்யும்படி அவர் செய்ய வல்லமை உடையவராய் இருக்கிறார். பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னைக்கு பலன் இல்லை. பலன்னா சரீர பலன் அல்ல, சரீர பலனும் அநேகருக்கு இல்லை, ஆவியில் ஆத்தும பலன் இல்லாமல் போகிறது. அப்ப கர்த்தர் சொல்றார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். அல்லேலூயா. குறிப்பா பாருங்க, ஏசாயா 40 அதிகாரம் 29, 31 வசனங்களை நீங்கள் 29 வசனங்களை வாசிங்க. ஏசாயா 40, பழைய ஏற்பாடு 845 பக்கம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன கொடுக்கிறாரா? பலன் கொடுத்து. பாருங்க, இந்த வசனத்தை தியானிக்கிற பொழுது கர்த்தர் ஒரு சில நபர்களை என் கண் முன்பாக கொண்டு வந்தார். கர்த்தர் சொன்னாரு, இந்த வார்த்தைகளை நான் அவர்களுக்காகவே சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன், நீ பயப்படாதன்னு சொல்லு அவங்க கிட்ட. அதனால நான் யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வார்த்தை ஒருவேளை கர்த்தர் உங்களோடு பேசுவாரானால் அதை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறாரு, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, glory to Jesus. அடுத்து பாருங்க, ஏசாயா 41:10 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, for you கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்போ இந்த வார்த்தையும் கர்த்தர் ஒரு வெளிப்பாடுள்ள வார்த்தைகளாய் சொல்லுகிறார். ஒருவேளை நாம எந்த காரியத்தை குறித்து பயப்படுறோம் எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. அல்லேலூயா. எதை குறித்தும் பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் செய்வேன். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். இது எப்படி நடக்கிறது? அவர் தம்முடைய கிருபையை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு எதை கொடுக்கிறாரா? கிருபையை கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 12:9, என் கிருபை உனக்கு போதும். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தன் சரீரத்திலே ஒரு பலவீனம் காணப்பட்டது. அந்த பலவீனம் நீங்கும்படி அவர் 3 முறை கஷ்டப்பட்டு ஜெபிக்கிறார். அப்ப கர்த்தர் சொல்றாரு, பதில் சொல்றாராம், அப்பா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என்னுடைய பலன்
பூரணமாய் வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். எப்படி சொல்லுகிறார் தெரியுங்களா? 1 கொரிந்தியர் 1:24 சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டார்களோ, அந்த வசனத்தை வாசிங்க. 1:24 ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்களை தேவன் அழைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு கிறிஸ்து தேவ பலனாய் இருக்கிறார், ஏனென்றால் நான் அவராலே அழைக்கப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ என்னாலே ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போவே, ஒரு மதிலை தாண்டுவன்னா, ஏன்னா நானே உனக்கு தேவ பலனா இருக்க போறேன். அல்லேலூயா. கிறிஸ்துவே நமக்கு தேவ பலனா இருக்க போகிறார். அல்லேலூயா. அப்ப அதுக்காகவே தான் அந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தராலே ஒரு சேனைக்குள் நான் ஒரு பெரிய சேனை, பெரிய எதிர் வல்லமைகள் எனக்கு முன்பாக நின்றாலும் நான் ஒருவன் மாத்திரம் தனித்திருக்கிறேன், நான் ஒரு ஆளா நிற்கிறேன். ஆண்டவரே, இதை நான் எப்படி செய்து முடிப்பேன்? இதை செய்து முடிக்க ஒரு பலன் என்னிடத்தில் இல்லையே, இதை தாண்டி செல்ல தப்பி செல்ல ஒரு வழி இல்லையே, அல்லது இது நல்ல காரியம் தான், ஆனா இதை நான் எப்படி சுமந்து கொண்டு கடந்து போவேன் என்று எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சா சில நேரங்கள்ல ஒரு பயம் கலக்கம் வந்தா கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, நானே உனக்கு பலனா இருந்து உன் கூட இருந்து நான் உன்னை வழி நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பாருங்க, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் எடுத்து வாசித்தீங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் 10 to 13 வசனங்களை வாசிங்கம்மா. யாத்திராகமம் 14. பார்வோன் சமீபித்து வருகிறபோது பாப்பா வாசிக்கட்டுமே. வாசிங்க வாசிங்க. பார்வோன் சமீபித்து வருகிற பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து நல்லா கவனிங்க, பார்வோன் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி அனுப்பிட்டான். இப்ப எல்லாம் செங்கடல் கிட்ட வந்துட்டாங்க. ஆனா திடீரென்று தேவன் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார். திரும்ப மிகப்பெரிய ஒரு படை சேனையை திரட்டி கொண்டு பார்வோன் அப்படியே அவர்களை துரத்தி கொண்டு வரான். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக செங்கடல் இருக்கிறது, பின்னாடி பார்வோன் சேனை இருக்கிறது. பயம் வருமா வராதா? நிச்சயமாய் பயம் வரும். பயம் மாத்திரம் அல்ல, முறுமுறுப்பும் சேர்ந்து வருகிறது. இன்றைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஆண்டவரே, உங்களை தான் நம்பி வந்தேன், நீங்க ஏதாவது நன்மை செய்வீங்கன்னு சொல்லிதான் நான் நம்பி வந்தேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்கிற நன்மைகள் இல்லையே. ஒருவேளை நன்மை வந்ததை போல இருக்கிறது, ஆனா இதை நான் எப்படி கடந்து போவேன்? எனக்கு ஒரு பயம் வருகிறது. ஏன் சில நேரங்களில் மரண பயமே வருகிறது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கூட. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இவர்கள் நிற்கிறார்கள். அதை தொடர்ந்து வாசிங்கம்மா. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதுனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது, தொடர்ந்து வாசிங்க. நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும். அங்கே எங்களை விட்டுட்டு இருந்திருக்கலாமே, இப்படி சாகும்படிக்கா எங்களை கொண்டு வந்தீர். அநேக நேரத்துல அந்த கேள்வி கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வருது பாருங்க. ஏசப்பா, உங்களை நம்பிதானே நான் வந்தேன், நீங்க நன்மை செய்வீங்கன்னு நினைச்சுதானே வந்தேன், அடி எடுத்து வச்சிட்டனே, பாதி கிணறு தாண்டினதை போல இருக்கிறனே, இப்ப நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? நீர்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் ஆண்டவரே இருக்கிறது. அல்லது இந்த காரியத்தை நான் எப்படி சுமந்து தாண்டி செல்லுவேன்னு எனக்கு வழி தெரியல, கொஞ்சம் பயமா இருக்குது ஆண்டவரே அப்படின்னு நினைக்கிற அநேக நேரங்கள் இருக்கிறது. கர்த்தர் சொல்றார், என்ன சொல்றாரு தெரியுங்களா? நம்பி வந்துட்டல்ல, கால் எடுத்து வச்சிட்டல்ல, இனி பின்னிட்டு பார்க்காதே, முன்னேறி செல். அல்லேலூயா. நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, என்னை நம்பி வந்துட்டல்ல, என்னை நம்பி வந்துட்ட. பாருங்க, ஒரு 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 பெண் வாழ போகிற தன் கணவன் வீட்டுல, அது லவ் மேரேஜா இருந்தாலும் இல்லை அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும், என்ன லவ் மேரேஜ்னா 1 வருஷம் 2 வருஷம் அவ்வளவுதான் பார்த்துருப்பாங்க, இல்லை 10 வருஷம்னே வச்சுங்களேன். 10 வருஷத்துல அந்த நபரை குறித்து முழுசா தெரிஞ்சிருமா? தெரியாது.
அந்த நபரை தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அந்த குடும்பத்தாரை குறித்து தெரிஞ்சிருக்குமா? தெரியாது. ஆனா ஒரு மனிதனை நம்பி மீதம் இருக்கிற வாழ்க்கை முழுவதும் வேறொரு குடும்பத்தில் வாழப்போகிற ஒரு பெண், சரி வாழ பிடிக்கலன்னு திரும்பி வந்துடுறாங்களா? ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, நாத்தனார் பிரச்சனை, இல்லை இந்த வாழ்க்கை வேணான்னு வந்துடுறாங்களா? இப்போ வந்துடுறாங்க. ஏன்னா அந்த பொறுமை இல்லை. அப்போ அப்படி அல்ல, எல்லாவற்றையும் சகித்து கொண்டு வந்தாச்சு. நன்மையோ தீமையோ இந்த குடும்பம் தான் என்னுடைய குடும்பம் என்று வாழ்ந்திருக்கிறார்களே. ரூத், நகோமி, ரூத் அப்படிதானே சொன்னா, நல்லதோ கெட்டதோ உங்களை நம்பி நான் வந்துட்டேன், இனி உனக்கு பிள்ளை பிறக்காது எனக்கு தெரியும், பிள்ளை பிறத்து அந்த பிள்ளை நான் திருமணம் பண்ண முடியாதுன்னு தெரியும், நீ எனக்கு மாமியார் தான், நான் மருமகள் தான், எனக்கு உங்களுக்கு வயசாயிடுச்சு, நன்மையோ தீமையோ உன் தேவன் என் தேவன், ஆமேன், உன் ஜனம் என்னுடைய ஜனம், நான் நம்பி வந்துட்டேன், இனி நான் ஒரு நாளும் பின்னிட்டு பார்க்க மாட்டேன். கர்த்தர் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரிடத்திலும் அந்த காரியத்தை எதிர்பார்க்கிறார். நீ ஒரு சேனைக்குள் பாய்ந்து போக வேண்டும் என்றால், ஒரு மதிலை தாண்ட வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை புரிந்து கொள், என்னை நம்பி என்னை கரம் பிடித்து வந்துட்டல்ல, இயேசுவேன்னு வந்துட்டல்ல, அந்த விசுவாசத்துல உறுதியாயிரு, பின்னிட்டு போகாதே. மனிதன் நன்மை செய்ய கூடுமானால் மனிதனை உண்டாக்கின தெய்வம் நான் நிச்சயமாகவே உனக்கு நன்மை செய்து இந்த மரண இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கை நான் கடந்து போக உதவி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு நாள் மரணம் சம்பவிப்பதில்லை. கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். துக்க நாட்கள் முடிந்து போகும், இருள் நீங்கி போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்ப கர்த்தர் சொல்றாரு, ஓகே, இஸ்ரவேல் ஜனங்க மோசேயை நோக்கி சொல்றாரு, ஏன் நீங்க அழுது புலம்புறீங்க? தைரியமா முன்னேறி செல்லுங்கள். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க, 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆமென். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி ஒருபொழுதும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அது சின்ன தம்பி யாரோ முள்ளுல போய் விளையாடுறான் பாருங்க, அது யாருன்னு பாருங்க. தம்பி அங்க கல்லுங்க இருக்கு, ஏதாவது பூச்சி போட்டிருக்க போதுப்பா, அப்படி வந்துரு. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அப்ப கர்த்தர் நமக்கு உற்சாகப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார், நம்பிக்கை ஊட்டுகிறார். கர்த்தர் சொல்றாரு, என்னை நம்பி வந்துட்டல்ல, என்னை நம்பி ஒப்பு கொடுத்து வந்துட்டல்ல, இனி பின்னிட்டு பார்க்காதே, இனி சோர்ந்து போகாதே, நானே உன்னோடு கூட வருவேன், பயப்படாதே, நானே உனக்கு தேவ பலனாய் இருப்பேன், இந்த காரியத்தை நான் எப்படி செய்து முடிப்பேன், என்னிடத்துல பலன் இருக்குமான்னு நினைச்சினா கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு பலனாய் இருந்து இந்த காரியத்தை நான் உனக்கு நல்ல முறையில தாண்டி செல்ல உதவி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா 8ஆம் அதிகாரம் 41 50 வசனங்களை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், லூக்கா 8 41 50 வசனங்களை வாசிங்க பாருங்க. யவீர் என்ற ஒருவன் வருகிறான். அந்த வசனத்தை வாசிங்க, நான் அதை விளக்க சொல்றேன். லூக்கா 8. அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யாவீர் என்னும் பெயர் கொண்ட ஒருவன் வந்து விழுந்து மரண அவஸ்தையா இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டார். பாருங்க, நல்லா கவனிங்க. யவீர் என்கிற ஜெப ஆலய தலைவன், ஒரு ஜெப ஆலயம் இருக்கிறது. அந்த ஜெப ஆலயத்திற்கு தலைவனா இருக்கிறவனுடைய மகள், 12 வயதுடைய மகள் மரண அவதிப்பட்டு வீட்டிலே படுத்த படுக்கையாய் கிடக்கிறாள். இவன் வந்து கதறான், ஐயா என் மகள் மரண அவதிப்பட்டு கிடக்கிறாள், நீர் வந்து. அவன் என்ன சொல்றான் பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். இல்ல, ஜெபாலய தலைவன் சொல்ற வசனத்தை திரும்ப வாசிங்க. நீர் வந்து. அப்பொழுது ஜெபாலய தலைவனாகிய யவீர் என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையா இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். பாருங்க, அது மாத்திரமல்ல, மத்தேயுல நீங்கள் வாசிக்கிற பொழுது அது இன்னும் சொல்லுகிறது, நீர் வந்து உம்முடைய கைகளை அவள் மீது வைத்தருளும், அப்பொழுது அவள் குணமாவாள். அதுதான் அவனுடைய விசுவாசம். பாருங்க, வந்து சொல்லிட்டு, ஆனால் போகிற வழியில ஜனக்கூட்டம் இயேசு கிறிஸ்துவை நெருக்குகிறது.
அங்க ஒரு அம்மா 12 வருடம் ரத்தப்போக்கு, தொடர்ச்சியா 12 வருஷமா ரத்தப்போக்கு உடைய ஒரு பெண், தனக்குள்ள எல்லா ஆஸ்தியையும் விற்று அந்த அந்த வசனங்களை எடுத்து வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அவளுடைய விசுவாசம் எல்லாவற்றையும் இழந்து, அவளுக்கு இருந்த எல்லா ஆஸ்திகளையும் விற்று வைத்தியத்துக்கே செலவு பண்ணி, ஆனாலும் ஒரு முன்னேற்றமும் இல்லை. கடைசி நம்பிக்கை, இயேசுன்னு ஒருவர் இருக்கிறார், அவர் சுகம் கொடுக்கிறாராம், நான் போய் பார்க்கிறேன். அவருடைய விசுவாசம் பாருங்க. எந்த ஊழியக்காரர் அவங்க சீடர்கள் மூலியமா போய் அப்படியே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி எல்லாம் போகல. அவருடைய விசுவாசம், இயேசு போகிறார், இவள் இரத்த போக்கூடிய பெண் இயேசுக்கு முன்பாக வர முடியாது, அது தீட்டுப்பட்டதாய் கருதப்படும், அதனால மனிதர்களுக்கு முன்பாகவும் வெளியில வர முடியாது. அந்த நாட்கள்ல பயங்கர அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்க. அதனால இவ என்ன பண்றா, கூட்டத்தோட கூட்டமா பின்பக்கமாக போய் எப்படியாவது அவருடைய ட்ரெஸ்ஸினுடைய ஒரு ஓரத்தையாவது நான் என்ன பண்ணினோம், தொட்டா போறோம், நீர் தொட்டால் போதும் நான் சுகமாவேன். அதுல இருந்து தான் அந்த பாட்டெல்லாம் எழுதுறாங்க பாருங்க. அவள் போய் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகம் அடைகிறாள். இயேசு நின்று பார்க்கிறார், என்ன தொட்டது யாரப்பா, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை நான் உணர்ந்தேன். சீடர்கள்லாம் சொல்றாங்க, கூட்டம் இவ்வளோ நெருக்குது, என்னை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே. அவர் அதை கண்டுக்கவே இல்லை. சுற்றி பார்க்கிறார், என்னை தொட்டது யார் என்று. அந்த பெண்மணி வந்து அவருடைய காலில் விழுந்து தனக்கு நடந்த எல்லாவற்றையும் சொல்லுகிறார். அப்போ இயேசு சொல்றார், அம்மா உன் பலவீனம் நீங்கி நீ சுகமாயிரு. ஆனா இந்த நேரத்துல இப்படி பேசிட்டு இருக்கிறப்பவே யவீரனுடைய வீட்டுல இருந்து ஆளுங்க வந்துட்டாங்க. வந்து என்ன சொல்றாங்க, அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இப்ப பாருங்க, வந்து சொல்றான், நீ நம்பிக்கையோட வந்ததெல்லாம் உண்மைதான், ஆனா லேட் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. உன்னுடைய குமாரத்தை மரித்து போய்விட்டால் போதகரை நீ என்ன பண்ணாத, தொந்தரவு பண்ணாத. அது உடனே யவீர் என்ன சொன்ன பாருங்க, அடுத்த வசனம். யவீர் என்ன சொன்னான்னு வசனமே அங்க இருக்காது. ஏன்னா யவீருக்கு முன்னாடி ஆண்டவர் முந்திக்கிட்டார். ஏன்னா நீ பயத்துல பதட்டப்பட்டு அவிவிசுவாசமான வார்த்தை விட்டுற போற அப்படின்றதுக்காக உடனே கர்த்தர் சொல்றாரு. இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். இன்றைக்கு அதே வார்த்தை தான் கர்த்தர் நமக்கும் சொல்லுகிறார். சூழ்நிலைக்கு மத்தியில பதட்டமான வார்த்தைகளை வாய் விட்டுறாத, விசுவாசம் பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ எந்த நம்பிக்கையோடு என்னிடத்திலே வந்தாயோ அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே, நான் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இந்த வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ நம்பிக்கை வைத்து என்னிடத்தில் வந்த இல்லையா, கர்த்தர் திரும்ப ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறாரு. என்னை நம்பி நீ வந்தாய் அல்லவா, அந்த விசுவாசத்தை கைவிடாமல் உறுதியாய் பற்றி கொண்டிரு. அல்லேலூயா. உறுதியாய் பற்றி கொண்டிரு. நிச்சயமாய் நான் உன்னிடத்திலே வந்து உன்னை விடுவிக்க வல்லமை உடையவராய் இருக்கிறேன். அப்ப இயேசு யவீரு பதட்டப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுன்னு இயேசு முந்தி கொள்ளுகிறார். அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் மகள் ரட்சிக்கப்படுவாள், உன் மகள் ரட்சிக்கப்படுவாள், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன் சூழ்நிலைகள் மாறும், பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென், ஆமென். திரும்ப ஏசாயா 40:31 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, இவ்வளவு நாள் நான் காத்திருந்தேன், எதற்காக? புது பலனை நீ அடைந்து கொள்ளும்படிக்காக கர்த்தர் உன்னை காத்திருக்கும்படி செய்திருக்கலாம். கலங்காதேடி, புது பலன் அடைவாய், உயரே செட்டைகளை அடித்து எழும்புவாய், நிச்சயமாய் உயரே பரப்பாய். ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதம் 23:4 இப்படியாய் சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அல்லேலூயா. ஏன் பயப்பட மாட்டேன்? தேவரே என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்ப பாருங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து போனாலும்,
கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நான் பொல்லாப்பிற்கு பயப்பட மாட்டேன் கர்த்தாவே, நீங்க என் கூட இருங்க. பாருங்க, ஆலயத்திலே வந்து இந்த வார்த்தைகளை கேட்பது முக்கியமல்ல. ஒவ்வொரு நாளும் நீங்க எழுந்திருச்சு காலையில சொல்லுங்க, ஏசப்பா என் கூட இந்த நாள் முழுவதும் இருக்க போகிறதற்காக நன்றி, இந்த வாரம் முழுவதும் நீர் என்னோடு கூட இருந்து நடத்த போகிறதற்காக நன்றி, என் ஜீவனுள்ள காலமெல்லாம் நீர் என்னோடு கூட இருக்க போகிறதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நடப்பாரானால் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கையும் நடந்து போவேன். பாருங்க, மரண பள்ளத்தாக்கை உருவ நடந்து, கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக் கொள்ளுகிறார்களாம். கண்ணீரின் பள்ளத்தாக்குக்குள்ள நான் நடக்கிறத போல இருக்கிறது ஆண்டவரே, பரவாயில்ல, உன் கண்ணீர்கள் எல்லாம் நீரூற்றாய் மாறக்கூடிய நாட்கள் வந்திருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார், விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஒரு பாடலாமா? நீர் என்னோடு இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றி வெற்றியே. அல்லேலூயா.